இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி டெய்லி மன்னாவுக்குள்ளாக உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உலகமே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை குறித்தும் அவருடைய உபத்திரவங்களை குறித்தும் தியானிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை நாம் நியமித்திருக்கிறோம். இதற்கேற்பவாறு இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவே தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கவும், நோய் வியாதிகளிலிருந்து நம்மை குணமாக்கவும் சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம். தன்னை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசுவை கண்ட பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கிறார். மிகுந்த வியாகுலத்தோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை சிலுவையில் அறைய போறாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல இயேசு சுவாமி ஜெபம் பண்றார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அடிகளுக்கும் நெருக்கத்திற்கும் ஒடுக்குதலுக்கும் அவமானத்திற்கும் பாடுகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல எல்லா அன்பும் மாறி போய்விடும், ஆனா இயேசு சுவாமியுடைய அன்பு மாத்திரம் மாறவே மாறாதுங்க. எல்லாமே அழிந்து போயிடும், ஆனா அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரம் ஒரு நாளும் மாறாது. உங்களை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களை நேசித்தபடியினால்தான் கர்த்தர் ஆண்டவராக இயேசு தம்மையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். இனி நீங்க பாவத்திற்கோ சாபத்திற்கோ நோய்களுக்கோ உரியவர்கள் அல்ல, அடிமையானவர்களும் அல்ல. இயேசு அவை எல்லாவற்றையும் சுமந்தார் சிலுவையில, அதற்காகவே ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்ல கிரியைகளை செய்யும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றும்படியாக தூரமாய் இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்தமாய் மாற்றிக்கொள்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக யாரும் இல்லை என்று சொல்லி என்றைக்கும் சொல்ல வேண்டாம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறதுனாலதான் தம்மையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரு. மீதம் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுக்க மாட்டாரா? தன்னையே கொடுத்தவர் தனக்குரியவைகளே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்மை மாத்திரம் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கல, நமக்காக ஒப்பு கொடுக்கல. அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தபடியினால அவருக்கு உண்டான சகல அதிகாரம், வல்லமை, ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசுவே, என்னை எவ்வளவாய் நேசித்து, ஆண்டவரே, என் தாயும் தகப்பனும் நேசிக்க முடியாத அளவுக்கு நீர் எங்களை நேசித்திருக்கிறீர். ஆண்டவரே,
அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். நிச்சயமாக உங்க வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை இயேசு சுகமாக்குவார். ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு, பலவீன படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவை குணமாக்க போகிறார். இந்த வசனத்தை நம்பி, இயேசுவே எனக்காக உம்மை நீரே ஒப்பு கொடுத்தீரே ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக விடுதலை அனுபவிப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீரே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.